சசியுடன் தனது சகோதரர் தீபக்கும் சேர்ந்து ஜெயலலிதாவை கொன்றுவிட்டதாக தீபா கூறினார். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா இன்று திடீரென போயஸ் கார்டன் வீட்டிற்கு வந்தார். அங்கு அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு தீபா தனது கணவர் மாதவனுடன் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கண்ணீருடன் பேட்டி கொடுத்தார். அப்போது அவர் கூறியதாவது: தீபக் அழைத்ததால் தான் நான் போயஸ் கார்டனுக்கு வந்தேன். இங்கு வந்து ஜெயலலிதாவின் படத்திற்கு பூ மட்டும் மாட்டிவிட்டு போ என்று தீபக் சொன்னார். என்னை உள்ளே விடமாட்டார்கள் என்று நான் கூறியதற்கு நான் இருக்கிறேன் வா என்றார். நான் வந்ததும் செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளரை தாக்கினார்கள். அதனால்தான் வீட்டில் இருந்து வெளியே வந்தேன். அங்கு 2 குண்டர்கள் மட்டும்தான் உள்ளனர். அவர்கள் என்னை வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. குண்டர்கள் என்னையும் என் பாதுகாவலரையும் அடித்து வெளியே தள்ளிவிட்டனர். எங்களை தாக்கியவர்களை அடையாளம் காட்ட தயாராக இருக்கிறேன். சசிகலாவுடன் சேர்ந்து தீபக் தான் திட்டமிட்டு என்னை ஏமாற்றி வரவழைத்துள்ளார். சசிகலாவுடன் இணைந்து தீபக் ஜெயலலிதாவை கொன்றார். அம்மா போன்று இருந்த என் அத்தையை கொன்றது அவர்தான். போயஸ் கார்டன் வீட்டிற்கு உரிமை கேட்டு நாளை டெல்லி கோர்ட்டுக்கு செல்ல உள்ளேன். தீபக் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமக்கும் தனது கணவர் உயிருக்கும் ஆபத்து உள்ளது. இதனால் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். பிரதமரை சந்தித்து விரிவாக பேச உள்ளேன். பிரதமரை சந்திக்கவும் அனுமதி கேட்டுள்ளேன். எனக்கும் எனது கணவர் உயிருக்கும் ஆபத்து உள்ளது. போலீஸ் பாதுகாப்பு தேவை. போயஸ் கார்டன் வீட்டிற்குள் ஏதோ தவறு நடக்கிறது. அதனால்தான் உள்ளே விட மறுக்கிறார்கள். இவ்வாறு தீபா கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.